السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. போற்றுகின்ற போலனைத்திற்கும் சொந்தக்காரனாகிய எல்லாம் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்தாருக்கெல்லாம் மறுக்குடையாக வந்த எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்வில் இழந்தவரை பின்பற்றி வாழ்ந்து அந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாம் கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என கூறி பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையின் கீழ் வருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜுமா தினத்திலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், நரகத்திற்கு கொண்டு செல்லும் சுபான மௌலீது என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் சுபான மௌலீது ஒரு வணக்கம் கிடையாது என்பதை பற்றியும், அந்த சுபான மௌலீது அந்த புத்தகத்திலே அந்த பாடல் வரிகளிலே வரக்கூடிய அபத்தமான வார்த்தைகளை பற்றியும், எந்த அளவிற்கு அது நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் தான் இந்த உரையிலே முழுக்க முழுக்க பார்க்க இருக்கின்றோம். இன்னும் 7-8 தினங்களிலே இன்ஷா அல்லாஹ் நம்மை நோக்கி ரபியுல் அவ்வல் மாதம் வந்து அடைய இருக்கின்றது. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் முதலிலிருந்து 12வது நாள் வரைக்கும் இந்த சுபான மௌலிது அந்த பாடல்களை பாடுவார்கள். எதற்காக பாடுகிறார்கள் என்று பார்த்தால், அந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் 12வது நாளில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்றும், அதில் அவர்களுடைய புகழ் மாலைகளை நாங்கள் பாடுகின்றோம் என்பதை எல்லாம் மையமாக வைத்துதான் அந்த சுபான மௌலிது பாடப்படுகின்றது. இந்த தலைப்புக்கு செல்வதற்கு முன்னதாக ஒரு வசனத்தை நம் நினைவிலே வைக்க கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். என்ன வசனம் என்றால், அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜின் பொழுது, முதல் ஹஜ்ஜும் இறுதி ஹஜ்ஜும், அது ஒரு ஹஜ்ஜத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவின் பொழுது அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த யூதர்களே எந்த அளவுக்கு பெருமையாக பேசினார்கள் என்றால், இந்த வசனம் மட்டும் எங்களுடைய சமுதாயத்திற்கு, யூத சமுதாயத்திற்கு அருளப்பட்டு இருந்தால், அந்த வசனம் அருளப்பட்ட அந்த நாளை நாங்கள் பெருநாள் தினமாக கொண்டாடி இருப்போம். அந்த அளவுக்கு ஸ்லாகித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம், யூதர்களே ஸ்லாகித்து சொன்னார்கள். அது என்ன வசனம் என்று பார்த்தால், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரலியது லக்கும் இஸ்லாம் மதீனா. அல்லாஹ் அந்த வசனத்துல பேசுகின்றான், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் நிறைவு செய்து விட்டேன், என்னுடைய அருளை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், நீங்கள் பின்பற்றுவதற்குண்டான மார்க்கமாக நான் இஸ்லாத்தை பொருந்தி கொண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலகட்டத்திலே வாழ்ந்தார்களோ அந்த காலகட்டத்திலேயே இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. அல்லாஹ் அருளையும் நிறைவுபடுத்தி விட்டான். இது மட்டுமல்லாமல் இந்த இஸ்லாம் தான் நீங்கள் பின்பற்றுவதற்குண்டான மார்க்கம், எந்த மார்க்கத்தையும் நீங்கள் பின்பற்றிவிடக் கூடாது அந்த மறுமை நாள் வரைக்கும் என்பதை தெள்ள தெளிவாகவே அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலியமாக சொல்லிவிடுகின்றான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையின் பொழுதும் ஏதாவது உபதேசம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு சில வாசகங்களை ஓதாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையை ஆரம்பிக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு வசனம். என்ன வாசகங்கள் என்று பார்த்தால், ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், மார்க்கம் என்கின்ற பெயரிலே புதிதாக உருவாக்கப்படுகின்ற காரியங்களை பற்றி உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன். குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, அப்படி உருவாக்கப்படுகின்ற அனைத்து காரியங்களும் அனாச்சாரங்கள் தான். வக்குல்ல பித்அத்தின் லலாலா, அப்படி ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடுதான். வக்குல்ல லலாலத்தின் ஃபின்னார், அப்படி ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்குத்தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை தெள்ள தெளிவாகவே எடுத்துவிட்டு சொல்லிவிட்டார்கள். அப்போ இந்த மார்க்கம்ங்கிற பேர்ல நாம எதையும் புதுசா உருவாக்க கூடாது, அதை பத்தி சொல்ல எச்சரிக்கிறாங்க. அப்படி உருவாக்கப்படுகின்ற எல்லாமே அனாச்சாரம் சொல்லிட்டாங்க.
அப்படி எல்லா அனாச்சாரமும் வழிகேடும் சொல்லிட்டாங்க. அப்படி எல்லா வழிகேடும் உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கும்னா நரகத்திற்குத்தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை திட்டவட்டமாக அந்த வாசகங்கள் மூலியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த சுபான மௌலிதை ஓதக்கூடிய நபர்களிடத்துல, சில மக்களிடத்துல நாம் போய் கேள்விகளை கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய முன்னோர்கள் எப்படி தவறிழைப்பார்கள், எங்களுடைய வாப்பா எப்படி தவறிழைப்பார், எங்களுடைய வாப்பா எப்படி தவறிழைத்திருப்பார், அவருடைய வாப்பா எப்படி தவறிழைத்திருப்பார், எங்களுடைய இமாம்கள் எப்படி தவறிழைத்திருப்பார்கள், அவர்கள் 7 வருடம் ஓதவில்லையா, 7 வருடத்துக்கு மேலாக அவர்கள் மார்க்கம் கற்றுக்கொள்ளவில்லையா, அந்த இமாம் இடத்துல ஒரு பாடம் கற்றுக்கொள்ளவில்லையா, அதிகமாக அனுபவ ரீதியான ஒரு நிலையில் அவர் இருக்கிறாரா இல்லையா என்றெல்லாம் கேள்விகளை கேட்பார்கள். இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதிலை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நீங்கள் இந்த இமாம்களை வச்சிருங்க ஒரு பக்கம், அடுத்தது சஹாபாக்களை எடுங்க. சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமை நாளிலே கௌசர் எனப்படுகின்ற தடாகத்தை அல்லாஹ் கொடுப்பான். அந்த தடாகத்தின் மூலியமாக நீரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நல்லடியார்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்க செய்வார்கள். அப்படி ஒரு கூட்டத்தார்கள் ஓடி வருவார்கள், தடுக்கப்படுவார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சஹாபாக்கள் சஹாபி என்று சொல்லி காட்டுவார்கள். அவர்கள் எங்களுடைய தோழர்கள் ஆயிற்று என்று சொல்லி காட்டும் பொழுது மலக்குமார்கள் சொல்லி காட்டுவார்கள், நீங்கள் இருக்கும் பொழுது இவர்கள் உங்களுடைய மார்க்கத்தில் இருந்தார்கள், நீங்கள் சென்று விட்ட பின்பாக, மரணித்து விட்ட பின்பாக வந்த வழியே இவர்கள் திரும்பி விட்டார்கள், மார்க்கத்திலே புதிதாக கொண்டு வந்து விட்டார்கள் என்பதை அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் என்று அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ சஹாபாக்களாக இந்த உலகத்திலே அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற அந்த நேரத்திலேயே வாழ்ந்தவர்களும் கூட ஒரு சில மக்கள், எல்லாரும் இல்ல, ஒரு சில மக்கள் அவர்கள் வழி தவறி போவார்கள் என்பதை தெல்ல தெளிவாக சொல்லப்படுகின்றது. அப்போ நம்ம இருக்கக்கூடிய இமாம்கள் எந்த இடத்துல நம்ம வைக்கிறது யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த மௌலிதை எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஏதோ அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னாடி சஹாபாக்கள் எடுத்தார்கள் என்று பார்த்தால் அவர்கள் எடுத்து ஓத கிடையாது, அந்த காலத்துல இல்ல. அதுக்காக தாபியீன்கள் காலம், இமாம்களுடைய காலம், தபா தாபியீன்களுடைய காலம், இப்படி எல்லா காலங்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த காலகட்டத்தில் இல்லாமல் இது எந்த காலகட்டத்தில் இயற்றப்பட்டது தெரியுமா? வெறும் 300 வருடத்திற்கு முன்னாடி எழுதின புக்கு தான் சுபான மௌலித் எனப்படுகின்ற ஒரு புக்கு. இஸ்லாம் நிறைவு செய்யப்பட்டது 1400 வருடத்துக்கு முன்னதாக நிறைவு செய்யப்பட்டு விட்டது. அப்போ இது 300 வருஷத்துக்கு முன்னாடி. இதோடைய ஆசிரியர்கள் யார் என்று அந்த நூலில் எழுதி வைத்திருக்கிறார்கள். கத்தீப் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள், கஸ்ஸாலி என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள். யார் ஆசிரியர் என்பதே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நூலை தான், இந்த 300 வருடத்திற்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நூலை தான், ரொம்ப பாரதூரமான வார்த்தைகள் கொண்ட ஒரு நூலை தான் இன்று வணக்க வழிபாடாக இந்த ரபியுல் அவல் மாதத்திலே ஓதுகிறார்கள் என்றால் இதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று பார்த்தால் சுத்தமான சம்பந்தம் இல்லை. இதுல அடிப்படையான ஒரு விஷயத்தை வைப்பாங்க. எதற்காக சுபான மௌலிதை நாங்கள் ஓதுறோம் என்று கேட்டுட்டா, நாங்கள் நபியை புகழ்கின்றோம், இந்த நபர்களுக்கு நபியை புகழ்வது பிடிக்கவில்லையா என்று கேட்பார்கள். நபியை எப்படி புகழ வேண்டும் என்பதை அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். எப்படி நாம புகழணும் அது ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்து அவரை கடவுளுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போயிட்டாங்களா இல்லையா? அந்த மாதிரி நீங்க என்ன புகழ்ந்துடாதீங்க, நீங்க என்ன புகழணும். மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்ததுனாலதான் அவரை கடவுளை ஜீசஸ் வச்சிருக்காங்களா இல்லையா? அதற்கு உண்டான அடிப்படை காரணமே வரம்பு மீறி புகழ்ந்ததுக்கு உண்டான காரணம் தான். அந்த மாதிரி என்னை புகழ்ந்துடாதீங்கன்னு மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப எப்படி போல வேண்டும் என்று கேட்கும் பொழுது, என்னை அல்லாஹ்வுடைய இறை தூதர் என்று புகழுங்கள், அதே மாதிரி என்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள். இதுதான் எனக்கு உண்டான புகழ்ச்சி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கலீமால என்ன அடிப்படை வாசகமே இதுதான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்றோமா இல்லையா? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது, சாட்சி கூறமா இல்லையா? அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதராகவும் இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் இருக்கிறாரு. அந்த திரு கலிமாவைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதோடைய ஒரு பகுதி தான், நீங்க என்னை அல்லாஹ்வுடைய இறை தூதர்னு சொல்லுங்க, என்னை அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க. இதுதான் போலக்கூடிய வார்த்தை என்று சொல்லி காட்டினார்கள். இப்போ இந்த ஒரு இடத்தையெல்லாம் வச்சுட்டு நீங்க அந்த சுபான மௌலிதில வரக்கூடிய வரிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பாருங்கள். அதுல ஓதப்படக்கூடிய வரிகள் எல்லாம்
எப்படி ஒரு பாரதூரமான வரிகளாக இருக்கிறது என்று பார்த்தால் அதுல எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு பாடல்கள் அதோட பாவங்களை மன்னிக்கக்கூடிய அது ஒரு பாடல் வரிகளாகவும், நோய்களுக்கு உண்டான சில வரிகளாகவும், அதே மாதிரி வறுமைகளுக்கு உண்டான ஒரு வரிகளாகவும், இப்படி பல்வேறு வரிகளை எழுதி வைத்திருக்கின்றார்கள். இதுல பாவங்களை மன்னிப்பது சம்பந்தமான ஒரு பாடல் வரிகளை எழுதுகின்றார்கள். அதுல அந்த அஃபாருல் ஹத்தாயா, நீங்களே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பவர், வதுனூபில் மூமிகாத், நீங்களே அழித்தொழிக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் மன்னிப்பவர், அந்த சத்தாருல் மசாவி, தவறுகளை மன்னிக்கக்கூடியவர், மறைக்கக்கூடியவர் நீங்களே, முக்கீலுல் ஹதராத், சிரமங்களை நீக்கக்கூடியவர் நீங்களே. இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதாவது ரசூல்லா தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவராமா, அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை மன்னிக்கக்கூடியவராமா, தவறுகளை மறைக்கக்கூடியவர் அவராமா, சிரமங்களை நீக்கக்கூடியவர் அவராமா, நன்மைக்கு பொறுப்பேற்றுள்ளவரே, உயர்ந்த மதிப்புடையவரே, என் பாவங்களை நன்மைகளாக மாற்றுங்கள், என் தீமைகளை அலட்சியம் செய்யுங்கள், குற்றமும் பாவமும் செய்து விட்டவனே யார்கிட்ட நீ போய் நிக்கணும், ரசூலகவே நில்லு. எப்படிப்பட்ட பாடல் வரிகள் பாருங்க. நீங்கள் வேண்டும் என்றால் சுந்தர தமிழில் சுபான மௌலித் என்கின்ற ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. அப்படியே அதோடைய மொழியாக்கம் அதுல போடப்பட்டிருக்கும். இதுல சொல்லப்பட்ட வரிகள் எல்லாம் பார்த்தா ரசூலுல்லாஹ் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை இவ்வளவு தெள்ள தெளிவா எழுதி வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறாரு. எந்த அளவுக்கு நான் ரசூலுல்லாஹ் அவரை பத்தி சொல்லும் பொழுது, நான் ஒரு நாளைக்கு 70 முறைக்கு மேல் இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுறேன். இன்னொரு இடத்துல பதிவு செய்யப்படுகின்றது, நான் அல்லாஹ் இடத்துல 100 முறைக்கு மேல் அல்லாஹ் இடத்துல நான் பாவம் மன்னிப்பு தேடுறேன். ரசூலுல்லாஹ்வுடைய பாவங்களை அவராலே மன்னிக்க முடியாது. அவர் யார்கிட்ட பாவம் மன்னிப்பு தேடுறாரு? அல்லாஹ் இடத்துலதான் பாவம் மன்னிப்பு தேடுறாரு. ஆனா இந்த புத்தகத்துல, இந்த நூல்கள்ல வரக்கூடிய அந்த பாடல் வரிகள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க, பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய நீங்களே எழுதி வச்சிருக்காங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில ஒரு வரலாற்று சம்பவம் சம்பந்தமான ஒரு வசனத்துல பேசுவான். தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட மூவர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஒரு 3 பேர் தப்பு பண்ணிடுறாங்க. என்ன தப்புன்னு சொல்லி மட்டும் பார்த்தா, தபுக் யுத்தத்துல கலந்துக்காம போயிடுவாங்க. அதுக்கு உண்டான எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாம கலந்துக்க மாட்டாங்க. அந்த 3 சஹாபாக்கள் யாரும் என்று பார்த்தால், காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள், முராரா பின் ரபியூர் ரலியல்லாஹு அவர்கள், ஹிலால் பின் உமையார் ரலியல்லாஹு அவர்கள் என்ற 3 சஹாபாக்களும் கலந்துக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய கோப பார்வை இருக்கு. அல்லாஹ் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக தண்டிக்கின்றான். எப்படி தண்டிக்கிறான் என்று பார்த்துட்டா, இந்த 3 சஹாபாக்களோட மத்தியில எந்த ஊர் மக்களும் பேசக்கூடாது. 40 நாட்கள் ஊர் பரிஷ்காரம் செய்யப்படுகின்றார்கள். அடுத்த 10 நாள், இந்த 40 நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த 10 நாள் குடும்பத்திலும் யாரும் அவரோட பேசக்கூடாது. மனைவி, மக்கள், உமா, பாப்பா யாருமே பேசக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டளை அல்லாஹ் யாரு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்படியான ஒரு கட்டளையை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். 50வது நாளுக்கு அப்புறம் ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். எப்படிப்பட்ட வசனம் என்றால், அந்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த மூவரையும் அல்லாஹ் மன்னித்தான். அவர்களுக்கு இந்த உலகம் விசாலமாக இருந்தும் இந்த உலகம் என்பது சுருங்கிவிட்டது, அவர்களுடைய உள்ளமும் சுருங்கிவிட்டன. போக்கிடம் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு எந்த இடமும் கிடையாது என்று உணர்ந்தவர்கள் அல்லாஹ்விடத்துல தஞ்சம் அடைந்து விட்டார்கள். அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்தான். எதற்காக மன்னித்தேன் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அவர்கள் திருந்துவதற்காகத்தான். அப்போ இந்த இடத்துல அவர்கள் ஊர் பரிசாரம் செய்யப்பட்டாங்களா இல்லையா? இந்த 50 நாட்களுக்கு அப்புறம் அருளப்பட்ட அந்த வசனம் அருளப்பட்ட உடனேயே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓடி வருகின்றார்கள். காப் இப்னு மாலிக் அவர்கள் இவரை பார்த்து சலாம் சொல்லுகின்றார்கள். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சந்தோஷத்தோட சலாம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏனென்றால் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளமும் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காதா என்று என்கின்ற அந்த நிலையில அவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட அந்த நிலையிலும் கூட அவர்களுடைய பாவங்களை அவர் மன்னித்தாராம் பார்த்தா ரசூலுல்லாஹ் மன்னிக்கல, அல்லாஹ் தான் பாவங்களை மன்னிக்கிறான். இன்னும் சொல்ல போனால் எத்தனை சஹாபாக்கள், விபச்சாரம் செய்து வந்த சஹாபாக்கள் எல்லாம் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல வந்து ஒரு சஹாபி கூட வந்து நின்று இருக்கிறாரு, மாயிஸ் அவர்கள். அவர்கள் நிற்கின்ற அந்த நேரத்திலும் கூட அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. கல்லால் எரிந்து கொல்லப்பட்ட அந்த தண்டனை. அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சாரா? அல்லாஹ் மன்னித்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு பாடல் வரிகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. நோய் நிவாரணம் தருவதை பத்தி எழுதி வச்சிருக்கிறாங்க. நோய் நீக்குபவர் நீங்களே, நோய் நீக்குபவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும்,
நீ நோயாளியாக இருந்தால் அதற்கான நிவாரணம் அவரிடத்திலேயே இருக்கின்றது. யார் இடத்துல இருக்காமா? ரசூலுல்லாஹ் தான் நோய் நிவாரணத்தை வழங்குறாராமா. நீ நோயாளியா இருந்தா பிரார்த்தனை செய்ய. யாருக்கு பிரார்த்தனை செய்ய? ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்ய. அதுக்கு உண்டான நிவாரணம் அவர் இடத்துல தான் இருக்கு. எப்படி பாரதூரமான வார்த்தைகள்! ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நீங்கள் இந்த மதரசால படிக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகிட்ட நீங்க போய் கேட்டுட்டீங்கன்னா அந்த பிள்ளை இடத்துல நமக்கு நோயை தருபவன் யார், நோயை நீக்குபவன் யார், அதே மாதிரி நமக்கு பசியை தருபவன் யார், பசியை நீக்குபவன் யார் என்றெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டால், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார் என்றெல்லாம் கேள்விகளை கேட்டால் குழந்தை சொல்லிடும். அந்த மதரசால படிக்கக்கூடிய அந்த குழந்தை சொல்லும், அல்லாதான் நமக்கு நோயை தரான், நோயை நீக்கிறான், மழையை தரான், பசியை நீக்கிறான், எல்லாம் அந்த குழந்தை சொல்லும். அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவும் கூட இந்த சுபான மௌலிதை எழுதிய அந்த நபர்களுக்கு இல்லாத ஒரு நபர் மார்க்கத்துடைய ஒரு வணக்க வழிபாடு புக்காக அதை எழுதி வச்சிருக்கிறாரு. இதை இந்த மக்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு மோசமான ஒரு நிலையில இருக்கிறோம் என்று பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பேசியதாக அல்லாஹ் தன்னோட திருமறையில சொல்லி காட்டுகின்றான். நான் நோயிடும் பொழுது அவனே எனக்கு நிவாரணத்தை தருகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. அவருடைய மார்க்கத்தை தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இப்படிப்பட்ட அந்த முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் நோயிடும் பொழுது அல்லாஹ் இடத்திலிருந்து எனக்கு நிவாரணம் வருது. இது மட்டுமல்லாமல் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கடுமையான பாதிப்புல இருந்தாங்களா இல்லையா, நோயால பாதிக்கப்பட்டாங்களா இல்லையா, அப்படி பாதிக்கப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவர்களுக்கு துன்பம் நேர்ந்து விட்ட அந்த நேரத்திலும் கூட அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன, எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது, நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் என அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்றாங்க. எனக்கு துன்பம் நேரிடுச்சு, கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனா நீதான் இருக்கிறையா அல்லாஹ், தம்முடைய இறைவனை அழைத்து அவர் பேசுகின்றார். இன்னும் அவருடைய பிரார்த்தனையை அவர் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அவருக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை நான் நீக்கினோம், அவருடைய குடும்பத்தாரையும் அவர்களோடு ஒன்று சேர்த்தோம், அவர்களை போல இருக்கக்கூடியவர்களையும் அவரோட ஒன்று சேர்த்தோம், வணங்குவோருக்கு இது ஒரு அறிவுரை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்போ இவர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதிகப்படியான நோயால பாதிக்கப்படுறாரு, கடுமையா பாதிக்கப்படுறாரு, குடும்பமெல்லாம் போயிடுது, வறுமையினாலும் வறுமை, கடுமையான வறுமை. அவர் யார் இடத்துல கையேந்தினாரு? எந்த நபி இடத்திலும் அவர் கையேந்தவில்லை. என்னை விட சிறப்பான நபி என்று அவர் யார் இடத்தில் கையேந்தவில்லை. அவர் கையேந்தியது அல்லாஹ் இடத்துல மட்டும்தான் அவர் கையேந்தினார். அல்லாஹ் அதற்கு பதில் அளித்ததாகவும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் மூலியமாக சொல்லி காட்டுகின்றார். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயை நீக்குபவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தால், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயிட்டு கிடக்கிறார்கள். ஒரு சஹாபி நலம் விசாரிக்கின்றார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் நலம் விசாரிக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல கேட்கின்றார், யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம ஆயிருக்கா, கஷ்டப்படுறீங்க போல இருக்கு என்று கேட்கும் பொழுது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நோயுடைய வேதனை எனக்கு 2 மடங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹ்னால அதை நீக்க முடியல, ஆனா அல்லாஹ் தான் அதை நீக்கக்கூடியவனா இருக்கலாம். எத்தனையோ போர்களின் பொழுது நீங்கள் அந்த போர்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். சில போர்களுக்கு சில சஹாபாக்கள் வந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் வராததற்குண்டான காரணம் எதுவாக இருக்கும் என்று பார்த்தால், அவர்கள் நோயுற்றிருந்த அந்த காரணத்திற்காக ரசூலுல்லாஹ் சலுகை வழங்கி இருப்பாங்க. சலுகை வழங்கினது மட்டுமல்லாமல் அந்த சஹாபாக்கள் மத்தியில சொல்லி காட்டுவாங்க, சில மக்கள் நோயுற்று நோயினால அப்படியே இருந்துட்டாங்க, வீட்டுல இருந்துட்டாங்க, நம்ம எல்லாம் போருக்கு வந்திருக்கிறோம், அவர்களோட உள்ளமெல்லாம் இந்த போரை நோக்கி தான் இருக்கு. நீங்கள் அதே தரை பகுதியில நீங்கள் நடந்து சென்றாலும் அந்த பாதாளத்திலே நடந்து சென்றாலும் உங்களுக்கு உண்டான நன்மை இருக்குமா இல்லையா, அதே போல அவர்களுக்கும் இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் சொல்லி காட்டுகின்றார்கள், நோய்க்குண்டான துஆவை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதிஹிபல் பாஸ இஸ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஹ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா மனிதர்களின் இரட்சகனே, இந்நோயை நீ நீக்குவாயாக, நீயே நிவாரணம் அளிப்பவன், உனது நிவாரணத்தை தவிர வேற எந்த நிவாரணமும் கிடையாது, இந்த நோயை விட்டு வைக்காத நிலையில நீ எனக்கு நிவாரணத்தை வழங்குவாயாக யா அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய ஒரு துவா. இந்த துவாவுல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நோயை நீக்குபவர் சொல்லி காட்டுறாங்களா, அதுல சொன்னது என்னன்னா, நோயை நீக்குபவர் அல்லாஹ் தான், இந்த நோயை நீக்கக்கூடிய அந்த இடத்துல அல்லாஹ்வை தவிர வேற யாருமே கிடையாது, அதனால இந்த நோயை விட்டு வைக்காத நிலையில நீ நீக்குவாயாக மட்டும் ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு துஆவை நமக்கு சொல்லி தருகின்றார்கள். இப்படியாச்சா, அடுத்தது இன்னொரு பாடல் வரியில் எழுதி வச்சிருக்கிறாங்க, அதாவது உணவளிக்கக்கூடிய அதிகாரம். அதான் நம்ம சொன்னோமா இல்லையா, குழந்தைகள் இடத்துல
நமக்கு சாப்பாடு தரது யாருன்னு கேட்டா அந்த குழந்தை சொல்லும் அல்லா இடத்துல தான் வருதுன்னு மட்டும் சொல்லும். ஒரு மதரசால படிக்கக்கூடிய குழந்தை. ஆனா இந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க, எனது வறுமை கவலையின் காரணமாக கையேந்துக்கிறேன். யார்கிட்ட கையேந்துறாங்க? அவர்கிட்ட கையேந்துறாங்களா? எங்க கையேந்துறாங்கள் என்றால், உங்களுடைய அளப்பரிய அருளையும் வல்லல் தன்மையும் நான் நம்பியுள்ளேன். மூழ்குவதற்கு முன் இந்த ஏழையை காப்பாற்றி விடுங்கள். ரசூல்கிட்ட கேட்கிறாங்க, இந்த ஏழை நான் வறுமையில் இருக்கிறேன், யாரோ சொல்லலாம், நான் வறுமையின் காரணமா உங்களிடத்துல கையேந்துறேன், என்னுடைய வறுமையை நீக்கிறீங்க, எனக்கு அருள் புரிஞ்சிருங்க, நான் முழுசா மூழ்குவதற்கு முன்னாடி எனக்கு அருள் புரிஞ்சிருக்கேன். எப்படி இப்படி வார்த்தை, எவ்வளவு பாரதூரமான வார்த்தை! இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இந்த சுபான மௌலிதில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இந்த புத்தகம் என்பது ஒரு வணக்க வழிபாடுக்குரிய ஒரு புத்தகமா? தூக்கி எறிய வேண்டிய, எரிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம். அவ்வளவு மோசமானது. இதனால்தான் நம்ம ஆரம்பத்திலேயே தலைப்பு என்ன சொன்னோம்னா, நரகத்திற்கு கொண்டு செல்லுகின்ற சுபான மௌலித் என்று சொல்லி காட்டினோம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார், பூமியில் உள்ள உயிரினம் எதுவாக இருந்தாலும் அதற்கு உணவளிக்கக்கூடிய பொறுப்பு என்னுடையது. மனிதர்களாகிய நமக்காக இருந்தாலும், நம்மை விட மிகப்பெரிய ஒரு உயிரினங்களாக இருந்தாலும், நம்மை விட சிறிய உயிரினமாக இருக்கக்கூடிய ஆடாக இருந்தாலும், கோழியாக இருந்தாலும், அதை விட சிறிய உயிரினமாக இருந்தாலும், கண்ணுக்கே தெரியாத நுண்ணுயிர்களாக இருந்தாலும், எல்லாத்துக்கும் யார் இடத்துல இருந்து உணவு வருகிறது என்றால் அதற்கு பொறுப்பேற்றுள்ளவன் அல்லாஹ்தான். அல்லாஹ்தான் எல்லாத்துக்கும் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற அந்த நேரத்திலேயே எத்தனையோ சஹாபாக்கள் வறுமையில கிடந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையில கிடந்தாங்க. எந்த அளவுக்கு வறுமைனா, எங்களுடைய வீட்டுல ரசூல் ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுகின்றார்கள், எங்களுடைய வீட்டுல தொடர்ந்து 2 மாதங்கள் அது பெரிந்ததே கிடையாது. ஒரு ஜனாதிபதி, அல்லாஹ்வுடைய இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுடைய நிலை, உணவுக்கு வழி இல்ல, 2 மாதங்கள் அது பெரியவில்லை. அப்ப சாப்பிடுறதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? உடனே அந்த பதிலை சொல்லி காட்டுகின்றார்கள், நாங்கள் சாப்பிடுவது பக்கத்து வீட்டில் இருந்து அன்பளிப்பாக பால் வரும், தர்ம பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் ஹராம். தர்மத்தை வாங்க மாட்டார்கள், அன்பளிப்பாக கொடுத்தால் வாங்கிக் கொள்வார்கள். அப்படி அன்பளிப்பு பொருட்கள் வரும், அந்த பாலை பருகிக் கொள்வோம், சில பேரிச்சம்பழம் கிடைக்கும், அதை நாங்கள் சாப்பிடுகிறோம், தண்ணீரை குடிப்போம். இதுதான் எங்களுடைய உணவாக இருந்தது. 2 மாசம் நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா? விதவிதமான உணவு கிடையாது. ஏதோ பால் வந்தா குடிப்பாங்க, பேரிச்சம்பழம் இருந்தால் சாப்பிடுவாங்க, அதே மாதிரி தண்ணி இருந்தா குடிப்பாங்க. இதுதான் நம்ம 2 மாத காலமும் இருந்தது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுல ரொம்ப கடுமையான மோசமான வறுமையில தொடர்ந்து 3 நாட்கள் நாங்கள் வயிறார உண்டதே கிடையாது. இப்படிப்பட்ட செய்தி ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு 3 நாள் இருக்குன்னா அந்த 3 நாளையில இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டா நாளைக்கு காலையில இருக்காது, அல்லது நாளைக்கு காலையில இருந்துன்னா அடுத்த நாள் நைட்டுக்கு இருக்காது. இப்படி ஏதோ ஒரு நேரங்களோ 2 நேரங்களோ ஒரு நாளோ அந்த 3 நாட்களிலே விடுபட்ட ஒரு சூழ்நிலையில நாங்கள் உணவை சாப்பிட்டு வந்தோம். தொடர்ந்து 3 நாட்கள் நாங்கள் வயிறார உண்டதே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அண்ணன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுல இருந்துச்சு. சஹாபாக்களுடைய நிலை, அந்த அகல் போருடைய நேரத்தின் பொழுது, குடி வெட்டும் பொழுது, அகல் நோண்டும் பொழுது, சஹாபாக்கள் எல்லாம் கல்லை தங்களுடைய வயிற்றுல கட்டி கொண்டு அந்த அகலை தோண்டினார்கள். என்ன காரணம் என்று பார்த்தால், உணவு இல்ல, பசி எடுக்குது, சாப்பிடறதுக்கு வழி இல்லாத சூழ்நிலை. ஆனா அந்த வேலையை செய்யணும், வயிற்றுல அந்த கல்லை கட்டிட்டு வேலை செய்யத்தான் செய்ய முடியும் என்கின்ற அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்லப்படுது, ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் வயிற்றுல 2 கல்லை கட்டிட்டு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வறுமையுடைய உச்சத்துல சஹாபாக்கள் இருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் வாழ்கின்ற அந்த நேரத்திலேயே அவரை பற்றி அவர் அறிமுகப்படுத்துகின்றார். எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்று பார்த்தால், நான் வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது பசியின் காரணத்தினால மயக்கம் போட்டு கீழே விழுகுவேன். பைத்தியக்காரன் கீழே கிடக்கிறான்னு மட்டும் என்னுடைய தலையில கழுத்துல ஏறி சென்ற நாட்களும் இருக்கின்றது. சில மக்கள் எல்லாம் யாரு கிடக்கிறான்னு மட்டும் தெரியாது, ஏதோ பைத்தியக்காரன் கிடக்கிறான்னு மட்டும் இப்படி இருந்த நாட்களும் இருந்தன. எப்படிப்பட்ட வறுமை! யாராச்சும் இங்க அடைஞ்சிருப்போமா? இப்படிப்பட்ட வறுமையை அடைந்திருந்தும் கூட அண்ணலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எந்த வறுமையையும் நீக்க முடியல, அதே மாதிரி எந்த நோயையும் நீக்க முடியல.
இந்த பாவங்களையும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கவில்லை. இப்படிப்பட்ட பாரதூரமான வரிகளை கொண்ட ஒரு புத்தகம் தான் அந்த சுபான மௌலித் என்கின்ற புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தால் இந்த புத்தகத்தின் மூலியமாக நீங்கள் சொர்க்கத்தை அடைய முடியாது, மேல் அதிகமாக நீங்கள் நரகத்திற்குத்தான் செல்வீர்கள் என்பதை சொல்லிக் கொண்டவனாக இதோடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது உரையில பார்த்தோம். அன்பார்ந்த சகோதர சகோதரியிலே, முதல் உரையிலே சுபான மௌலித் ஒரு வழியேறு என்பதை பற்றியும் அதன் மூலியமாக நரகத்திற்கு தான் செல்வோம் என்பதை பற்றியெல்லாம் முதல் உரையிலே பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சியாக சில பாடல்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள். இன்னும் சில பாடல் வரிகள், அந்த புத்தகம் மிகப்பெரிய புத்தகம், நிறைய பாடல்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு பாடல் வரி யா செய்தி என்று சொல்லக்கூடிய பாடல் வரிகள். இந்த பாடல் வரிகளை கேட்டா இத்தனை நேரம் நம்ம கேட்டோமா இல்லையா, இதையெல்லாம் தூக்கி சாப்பிடுகின்ற அளவிற்கு மோசமான பாடல் வரிகள். அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து பாடினதா எழுதி வச்சிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க பாடினதா அது யாரு சொல்லணும்? ஒன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் மூலியமா சொல்லி காட்டியிருக்கணும். ரசூலுல்லாவுக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து இந்த பாடல் வரிகளை பாடினாங்க, அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கணும். இல்லாட்டினா ரசூலுல்லாஹ் அவரு சொல்லி காட்டியிருக்கணும், எனக்காக இவர் வந்து பாடினாரு, என்னை பெருமைப்படுத்துகின்ற விதமா இவர் இதை பாடினாரு, ரசூலை சொல்லி காட்டினாரு. இரண்டு இடத்துல இல்லை. ஆனா இவங்களுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி இயற்றப்பட்ட அந்த நபர்களுக்கு தெரிந்து விட்டது. என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, என்னை அச்சுறுத்தும் அளவிற்கு எனக்கு அநீதி இழைக்கப்பட்டால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுமாமா. என்னை அச்சுறுத்தினான அவரே பயப்படுகின்ற அளவிற்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டால் தலைவர்களுக்கெல்லாம் தலைவா என்னுடைய ஊன்றுகோலே என்று நான் அழைப்பேன். யார் அழைப்பாராமா? ரசூலுல்லாவை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அழைப்பாராமா, எனக்கு அச்சுறுத்துகின்ற அளவிற்கு அநீதி இழைக்கப்பட்டால் தலைவர்களுக்கெல்லாம் தலைவா என்னுடைய ஊன்றுகோலை என்று அழைப்பேன். என்னுடைய குற்றங்களுக்காக ரஹ்மான் இடத்திலே நீங்கள் பரிந்துரை செய்து விடுங்கள், எனக்கு கற்பனையிலும் தோன்றாத உதவிகளை எல்லாம் செய்து விடுங்கள், என்றென்றும் நிரந்தரமாக திருப்தியுடைய பார்வையிலேயே என்னை பார்த்து விடுங்கள், உங்களுடைய அருளால் எனது குறைகளை காலாகாலமும் மறைத்து விடுங்கள். இப்படிப்பட்ட வார்த்தை நீங்க மட்டும் பாருங்க. அதாவது இவரை என்னன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படி வைக்கிறார்கள் என்றால், பாவங்களை செய்கின்ற நபரை போலவும் அவருக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற என்கின்ற ஒரு நிலையை போலவும், அப்படிப்பட்ட பாவங்களை செய்தாலோ அநீதி இழைக்கப்பட்டாலோ தலைவர்களுக்கெல்லாம் தலைவா என்னுடைய ஊன்றுகோலை என்று அழைத்து விட்டால் எனக்காக நீங்கள் ஆஜராயிருங்க, எனக்காக அந்த ரஹ்மான் இடத்துல ரப்பிடத்துல நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், என்னுடைய அந்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க. சுத்தமான ஒரு அறிவு இல்லாத ஒரு நபரால்தான் இந்த சுபான மௌலித் என்கின்ற அந்த புத்தகத்தை எழுதியிருக்க முடியும். ஏன் என்று பார்த்தால், ஜிப்ரீல் என்கின்ற அந்த மலக்கு இனத்தையே நீங்கள் எடுத்துக்கொண்டால் பாவங்களை செய்யாத ஒரு இனம். அவர்களுக்கு ஆண் பெண் அவர்களுடைய இனம் என்பது கிடையாது. அவர்கள் கட்டளையிடப்பட்டால் அந்த கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றாதவர்களாக அவர்கள் இருக்கவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு இனத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பாவங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நபர்கள் என்று பாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போது இவர் ஒரு பரிசுத்தமான ஒரு உயிர், குத்தூஸ் மொழி சொல்றோமா, ரூஹுல் குத்தூஸ், இவர் ஒரு பரிசுத்தமான உயிர், நம்பிக்கைக்குரிய உயிர், வல்லமை மிக்கவர், இதெல்லாம் அவருடைய பேரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பெயர். இன்னும் சொல்ல போனால் நிறைய பொய்யும் பொருட்டு நீங்கள் சுபான மௌலித் புத்தகத்தை முழுவதுமாக எடுத்துக்கொண்டால் முழுக்க முழுக்க பொய்யும் பொருட்டு. எந்த அளவிற்கு என்றால், அப்துல் முத்தலீப் ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அவர் என்ன செய்யறாருன்னு மட்டும் பார்த்தா, ரசூலுல்லாஹ் பிறந்திருக்கின்ற அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்வை எடுத்துக்கொண்டு அவர் சொன்ன வார்த்தையாக பதிவு செய்யப்படுகின்றது, உங்களுடைய பெயர் குர்ஆனிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே அகமது என்று அல்லாஹ் தன்னுடைய சொர்க்கத்திலே எழுதி வச்சிருக்கிறானே. இப்படிப்பட்ட வார்த்தை. அப்துல் முத்தலீபை பொறுத்த வரைக்கும் அவர் நரகவாதி அல்லாஹ்வின் தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, என்னுடைய வலியாப்பா நரகவாதி தான், என்னுடைய வாப்பா நரகவாதி தான், என்னுடைய உம்மாவும் நரகவாதி தான், பல்வேறு இடங்களை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த அப்துல் முத்தலீபுக்கு தெரியுதாமா ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் குர்ஆனிலே எழுதப்பட்டிருக்கு. குர்ஆன் எப்ப அருளப்பட்டது? குர்ஆன் அருளப்பட்டதே ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க 40வது வயசுல அவர் நபி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த குர்ஆன் அருளப்படுது. இப்படிப்பட்ட அந்த விஷயத்தை இவருக்கு
இவர் பிறந்தவுடனேயே அவருக்கு தெரிந்து விட்டதாமா, அதுவும் சொர்க்கத்தில் எழுதப்பட்டது இவருக்கு தெரிந்து விட்டதாமா. இன்னும் சொல்லி காட்டுகின்றார்கள், நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹ் இருக்கா இல்லையா, அதாவது இந்த ஒளி என்று சொல்லுவாங்க, அந்த ரூஹ் எப்படி வந்ததுன்னா ஒரு ஒளியாகத்தான் இருந்ததாக சொல்லுவாங்க. அந்த முகமது நூரே முகமது என்று சொல்லி காட்டுவாங்க. அந்த ஒளியை அல்லாஹ் முன்னாடியே படைச்சிட்டான், நம்ம இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே. அந்த ஒளி எப்படி வந்துதானா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இடத்துல வந்தது, அடுத்தபடி அவங்களோட மனைவி இடத்துல வந்தது, மனைவி மூலியமா அவங்களோட பிள்ளை இடத்துல வந்தது. இப்படி மாறி 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 அவர்கள் எப்படி பதிவு செய்கிறார்கள் என்றால், உள்ளும் புறமும் தூய்மையான நபர்களாக இருக்கக்கூடிய அந்த நபர்களிடத்துல மாறி மாறி வந்து இறுதியாக அவங்களோட உம்மா இடத்துல வந்தது. அப்ப அவங்க உம்மாவை தூய்மையானவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அதே மாதிரி அவங்கள வாப்பாவை தூய்மையானவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இவர்கள் நரகவாதி சொல்லி காட்டுறாங்க. நீங்க எதை எடுப்பீர்கள்? அல்லாஹ் டிக்ளேர் செஞ்சுட்டான், ரசூலோட உம்மா வாப்ப நரகவாதின்னு சொல்லிட்டான். ஆனா இவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இவர்கள் தூய்மையானவர்கள் சொர்க்கவாசிகள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் இந்த புத்தகத்தை எழுதிய அந்த நபர்களுக்கு எந்த ஒரு அறிவும் கிடையாது என்பதை தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகின்றோம். இன்னும் சொல்ல போனால் இதனுடைய இறுதியாக இந்த 12வது நாளிலே, அதாவது 11 நாள் ஓதுவாங்க, 12வது நாளிலே மீலாது விழா மட்டும் கொண்டாடுவாங்க. மீலாது விழா எதற்கு என்றால் ஏற்கனவே சொல்லிட்டோம், ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் என்கின்ற அந்த காரணத்திற்காக அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். மார்க்க ரீதியாக பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. நீங்கள் எல்லாம் நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. இப்ப ஹாப்பி பர்த்டே யாரோ சூழலாம் மட்டும் அறுத்து கொண்டாடக்கூடிய ஒரு நிலை, அவர நிலையை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சில இமாம்களால் நடத்தப்பட்டிருக்கிறது என்றால் இதை எல்லா காலகட்டத்திலும் நாம் எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை இந்த ஒரு நாள்ல மட்டும் இல்ல, நமக்கு தகவல் தெரிஞ்சிருச்சா இல்லையா, அல்ல நாளைக்கு மறுமை நாள் உங்களையும் கேட்பான். யார் வீட்டுல எல்லாம் மௌலிது ஓதப்படுகின்றதோ, எந்த பள்ளியில எல்லாம் மௌலிது ஓதப்படுகின்றதோ அந்த இடங்களில் எல்லாம் நம்ம முந்தைய காலகட்டத்தில் எப்படி கேள்விகளை கேட்டோமோ இதற்கு மார்க்கத்தில் என்ன அங்கீகாரம் இருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு? ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்களா? இந்த சுபான மௌலிதில் இருக்கக்கூடிய இந்த வரிகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கலாமா? ரசூலுல்லாஹ் வறுமையை போக்க சொல்லி நம்ம கேட்கலாமா? இப்படி எல்லாம் கேள்விகளை கேளுங்க. இப்படி எல்லாம் கேள்வி கேட்காம ஒரு காலத்துல ஓடினாங்க. இப்போ மறுபடியும் ஒரு காலம் வந்து விட்டது, நம்ம கேள்வி கேட்காத அந்த காரணத்தினால, அதிகமா பிரச்சாரம் செய்யாத அந்த காரணத்தினால இப்பவே பள்ளிவாசல் எல்லாம் நீங்க கோட்டமேட்டு ஓப்பனா சொல்லலாம். கோட்டமேட்டுல நீங்க போய் பார்த்துட்டீங்கன்னா பள்ளிவாசல தப்பு அடிச்சுட்டு நேரம் மக்களை எல்லாம் விட்டு ஆற வச்சுட்டு இருக்கிறாங்க. பள்ளிவாசல் வணக்க வழிபாடுக்குரிய ஒரு இடம், அந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த மக்கள் இடத்துல இந்த மாதிரி ஒரு அநாகரிகமான அந்த செயலை கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னா நாளை மக்கள் எப்படி தன்மானத்தை போதிக்க சொல்லுகின்ற மார்க்கம், உனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணுமா, அந்த பொருள் அந்த நபருக்கு தேவைப்படுகின்றதா, மத்தவங்களுக்கு தெரியாம கொண்டு போய் கொடு, மத்தவங்களுக்கு தெரியும்படியா கொடுக்கணும், அவங்களை ஊக்கப்படுத்துகின்ற நிலையில கொடுக்கலாம், அப்படி மார்க்கம் அனுமதிக்கின்றது. ஆனால் இவர்கள் எதை ஊக்குவிக்கின்றார்கள்? ரோட்ல மக்களை எல்லாம் அலைய விடுவாங்க, வீதி வீதியா அலைய விடுவாங்க, ரோடு அலைய விடுவாங்க, அந்த மக்கள் கையில பைய வச்சுக்கிடுவாங்க, கவரை வச்சுக்கிடுவாங்க, ஒருத்தன் ஜூஸ கொடுப்பான், ஒருத்தன் பிஸ்கெட்டை கொடுப்பான், ஒருத்தன் முட்டாயை கொடுப்பான், நீ கையேந்தி வாடு, தன்மானத்தை இறந்து வாடு. இப்படிப்பட்ட ஒரு நிலையை இங்க இருக்கக்கூடிய எத்தனை இமாம்கள் செய்து கொண்டிருக்கிறார்? தடுக்கிறாங்களா? மியூசிக்க போட்டுட்டு இருக்காங்களா இல்லையா? அபத்தமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? இதையெல்லாம் தடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என கூறி பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை முடிவு செய்கின்றேன். வாயிர்தான் அவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.